நமசிவாய. எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளை வணங்கி தொடங்குகிறேன். நமசிவாய. வரும் 2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம். காலப்புருஷ தத்துவப்படி சந்திர பகவானின் 4ஆம் வீடான கடகராசியில் பிறந்த நீங்கள் தாயுள்ளமும் கருணையுள்ளமும் இரக்க குணமும் நிறைந்தவராக இருப்பீர்கள். இதுநாள் வரையில் கடகராசியினர் அஷ்டம சனியின் பிடியிலிருந்து மார்ச் மாதம் அஷ்டம சனியின் பிடியிலிருந்து வெளியே வர இருக்கிறீர்கள். பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதுமென்று பெருமூச்சு விட்டு இருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் 2.5 ஆண்டு காலகட்டத்தில் கடகராசியினர் ஜாதகத்தில் நன்கு சனி பகவான் அமர்ந்தவர்களுக்கு அதிக பாதிப்புகள் இல்லை. பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் சரியான நிலையில் அமராமல் வேற்று தீய கிரக பார்வையின் பிடியிலிருந்து அஷ்டம சனி நடந்தவர்களுக்கு படாத பாடுபட்டு விட்டார்கள். அவமானம், அசிங்கம், கேவலம், குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை, பிரிவு, கடன், இப்படி பல அவமானங்களை சந்தித்து 2025 புது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். இதே நிலை மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு, கடகராசிக்கு 9ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறார். 8இல் இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதனால் இரண்டாவதாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் மிதுன ராசியில் அமர்கிறார். ராகு கேதுக்கள் முறையே 8ஆம் இடத்தில் ராகு கும்ப ராகுவாகவும் 2இல் கேது சூரியனின் வீட்டில் சிம்ம ராசியில் அமர்கிறார். இந்த கிரக சஞ்சாரத்தின் அடிப்படையில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு பலாபலன் எப்படி அமைகிறது என்பதை பார்க்கலாம். மார்ச் ஏப்ரல் வரையிலும் தற்போதுள்ள பலன்களே நடைபெறும். மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பயிற்சியாகி 9ஆம் இடத்திற்கு வருகிறார். இதன் அடிப்படையில் இதுவரை இருந்த அஷ்டம சனியினால் மிகுந்த கஷ்டம், துக்கம், கவலை, கடன் பிரச்சனை, படிப்பில் தடை, இவை அனைத்தும் சோர்வான முகத்துடனே செயல்பட்டு வந்த உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்து சனி பகவான் கஷ்டங்களிலிருந்து சிறு விடுதலை அளிக்கிறார். 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தகப்பனாரின் உடல்நிலையில் முடக்கம் ஏற்படும். அவரது உடல்நிலையிலும் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் இருப்பது வாகனம் ஓட்டும்போது மிக மிக கவனம் தேவை. அதேபோல் 2இல் உள்ள கேது பகவானாலும் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் செய்வதை குறைத்து கொள்ளுங்கள். இதுவரையில் கஷ்டத்தையே அனுபவித்த எனக்கு இன்னும் பிரச்சனையா என்று எண்ண வேண்டாம். பெரிய கஷ்டத்திலிருந்து விடுபட்டு வந்துவிட்டீர்கள். இது ஒரு சின்ன பிரச்சனை தான். 9ஆம் இடத்தில் உள்ள சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 6 மற்றும் 11ஆம் இடங்களில் படுவதால் முயற்சி எடுப்பதில் கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பீர்கள். என்ன செய்வோம், பிறகு பார்ப்போம் என்று இருப்பீர்கள். அப்படி இருக்க தேவையில்லை. முயற்சி எடுங்கள், வெற்றி கிடைக்கும். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனால் இதுவரை வாங்கியிருந்த கடன், வட்டி கடன், வீடு கட்ட முடியாமல் இருந்த நிலை, செயல்பட்ட செயல்கள் அனைத்திலும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது வருமானம் பெருகும், அதே நேரம் சுப செலவுகளும் ஆகும். 12இல் உள்ள குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். குழந்தை பேறு தடையாய் இருந்தவர்களுக்கு குழந்ை பேறு ஏற்படும். சுப செலவுகள் அதிகம் ஏற்படும். வாகன யோகம், பூமி யோகம், திருமணம், வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை, புதுமனை கட்டுவது போன்ற சுப செலவுகள் ஏற்படும். படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் மற்றும் தடைப்பட்ட கல்வி தொடரும். முக்கியமாக வெளிநாடு செல்ல வேண்டும் என இதுநாள் வரையில் காத்து கொண்டிருந்த கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாடு நம்பி செல்லலாம்.
கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இவ்வாண்டு சுமாராக இருக்கும். மொத்தத்தில் கடகம் மீண்டு வந்து விட்டீர்கள். அஷ்டம சனி சிலருக்கு அதிக பாதிப்பையும் சிலருக்கு அதிக பாதிப்பையும் இல்லை என்று சொல்கிறார்கள். அதன்படி ஜாதகத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனியின் நிலையை கொண்டு சுபக்கிரக சேர்க்கையில் இருந்தால் நடப்பு தசா புத்தியும் சனி பகவானுக்கு சாதகமாக இருந்தால் அதிக பிரச்சனை இல்லாமல் கடந்திருப்பீர்கள் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையினால் மீண்டும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வெற்றியே கிட்டட்டும் என வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளின் ஆசியை பெற்று பல்லாண்டு வாழ என வாழ்த்துகிறேன். நன்றி. நமசிவாய.